Hi guys, good morning. Today's energy என்னன்னு பார்ப்போம். எர்த்லி masculine, எர்த்லி ஃபெமினைனுக்கு சொல்கிற ஃபர்ஸ்ட் மெசேஜ் வந்து I am in so much of fear and attachment in the name of responsibility. I am learning little by little to come out of it. இது வாசிச்சதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். யூஸ்வலாக மேஸ்குலைன் சின்ன வயசுலேருந்து எப்படி வளர்க்கப்படுறான்னா, இந்த குடும்பத்தை நீ தான் பார்த்துக்கணும், நீ தான் கொண்டு செலுத்தணும், நீ தான் எல்லாத்தையும் கவனிச்சுக்கணும், எல்லா பொறுப்பையும் நீ தான் ஏற்றுக்கணும், இப்படி தான் வளர்க்கவே செய்கிறாங்க. ஸோ அதனால் அவன் டூ மச்சாக அந்த சோஷியல் கண்டிஷனிங்லேயே வளர்க்கறதுனால சப்போஸ் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியில இருந்தெல்லாம் நம்ம ஸ்கிப் ஆகிட்டோம்னா என்ன பண்ணுறது அப்படின்னு அந்த ஃபேமிலி அட்டாச்மெண்ட்லேயே தான் வளர்றான். ஸோ இப்படி வளர்ந்த ஒரு ஆண் இப்போ என்ன ரியலைஸ் பண்ணியிருக்கான்னா, இந்த ஃபியரு நான் வந்து இந்த அட்டாச்மெண்ட்டில் ஃபியர்லேயே இருக்கிறேன், ஆனால் இப்பப்போ அந்த ஃபியரை விட்டெல்லாம் நான் வெளியே வர கற்றுக்கிறேன். இதெல்லாமே வந்து என்னை ஃபோர்ஸ் பண்ணி தான் அப்படி வாழ வைக்கிறாங்க. எனக்கு இன்னேட்டாக இருக்கிறது எனக்கு பிடிச்ச ஃப்ரீடம்ஃபுல் லைஃப்பை தான் வாழணும்னு ஆசையாக இருக்குது. அந்த ஃப்ரீடம்ஃபுல் லைஃப்பில் இருந்துட்டு நான் என் ரெஸ்பான்சிபிலிட்டியை செஞ்சுக்கிறேன், அதுக்காக இவ்வளோ அட்டாச்மெண்ட்டில் ஃபியரில் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிறத நான் ரியலைஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இப்போ ரெண்டாவது மெசேஜ் என்னன்னு படிக்கலாம். டே அண்ட் நைட் ஐ கீப் லிவிங் with you in my dreams. So everywhere, either in my office or in my house, has only your memories. நான் ராத்திரி பகலாக உன்னை நினச்சிக்கிட்டே தான் வாழ்ந்துட்டுருக்கேன், உன் ஞாபகங்கள்லேயே தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். என்னோடய வீடாக இருக்கட்டும், என்னோடய ஆஃபீஸாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் உன் நினைவுகளும் ஞாபகங்களும் தான் நிறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் ரெண்டாவது மெசேஜ். ஸோ இதுதான் கைஸ் இன்னைக்கான உங்கள் எர்த்லி மேஸ்குலைனோட மெசேஜ். எர்த்லி ஃபெமினைனுக்கு நீ நாளைக்கான மெசேஜ் என்ன நாளைக்கு பார்ப்போம். அன்டில் தென் பை.